இந்தியாவோட இந்தியாவோட முதல் குடிமகன் வந்து ஜனாதிபதி. ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் வந்து ஜனாதிபதி தான். ஏன்னா அவர் தான் முதல் குடிமகன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ ஜனாதிபதியாக இருக்கட்டும், இல்லை பிரதமராக இருக்கட்டும், இல்லை வந்து கவர்னராக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த அந்தஸ்து இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கிதுன்னா வந்து மக்களோட வரிப்பணத்திலிருந்து தான் அவங்க வந்து அந்த இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, அந்த பதவி சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசு வந்து அந்த மக்களுக்காக நல்லதுக்காக அந்த மக்களோட நலனுக்காக வந்து மசோதாக்களை தயார் பண்ணி கொடுக்கும்போது அது சரியாக இருந்தால் சரின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கணும், தவறாக இருந்தால் தவறுலையும் திருப்பி அனுப்பிச்சிடணும். ரெண்டுங்கிட்ட நான் வந்து வாங்கி போட்டுக்கிறது, ஷேருக்கு அடியில் வாங்கி போட்டுக்கிறது, இங்கே வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டால் வந்து அதை ஜனாதிபதிக்கு இப்போ அனுப்பிச்சி விட்டுட்டு அதை பார்த்துட்டு ஜனாதிபதியும் கூட அதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் போட்டு வச்சுட்டு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேள்வி கேட்க தான் செய்யும். இந்த கேள்வி கேட்டதுக்காக வந்து என்னோட பதவியிலேயே வந்து வரம்பு மீறி நீ வந்து உள்ள நுழையிறியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறது வந்து தவறு. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் கடமையை செய்கிறதுல வந்து. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து முதல் குடிமகள்ங்கையில் வந்து நீங்கள் தான் மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கணும். நீங்களே உங்களுடைய கடமையை செய்யாமல் சும்மா வாங்கி நீங்களும் வாங்கி போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை வெட்டிடாமல் ஒரு கவர்னர் இருக்கிறாரு, வேலை வெட்டி செய்ய இந்த வேலையாவது ஒழுங்காக செய்யட்டுமேன்னு சொல்லி நீங்கள் கேள்வி வைக்கணும். அதையும் விட்டுட்டு நீங்களும் வாங்கி அவரை மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து அதுக்காக வெக்க தான் படணுமே தவிர நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே பார்த்து கேள்வி கேட்குறது என்ன என்னையவே வந்து கேட்பியா, அந்தளவுக்கு உனக்கு வந்து அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து உண்மையிலே வந்து இது மக்களுக்காகனா நீங்கள் முதல்ல வழிகாட்டி கிடையாது. நீங்கள் வந்து